திரைப்புலிகளும் சரி, அரசியலும் சரி, பொது வாழ்க்கையில் அவர் செய்த சேவைகளுக்காக மத்திய அரசு கேப்டனை பாராட்டி சீராட்டி இன்னைக்கு மிகப்பெரிய உயரிய விருதான பத்மபூஷன் விருதை வழங்கியிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே இன்றைக்கு தேமுதிக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் கேப்டன் மீது அன்பு வைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அன்பு உள்ளங்களுக்கும், தமிழக மக்களுக்கும், உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் கேப்டனின் விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். கேப்டனின் விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். கேப்டனின் விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா கேப்டன் யாருடைய தலைவர்? மக்கள் தலைவர், மக்களுக்காகவே வாழ்ந்தவர். அதனால அவருக்கு கிடைச்ச அந்த உயரிய விருதை தமிழக மக்களுக்கும், உலக தமிழர்களுக்கும், எங்கள் கழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்ட செயலர், நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு, எங்கள் குடும்ப உறுப்பினருக்கு அதை நான் சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா இந்த விருதை கேப்டனுக்கு வழங்கிய மத்திய அரசுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய பணிவான நன்றிகளை, வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த உயரிய விருதை கேப்டனுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாரும் நேற்று லைவ் டெலிகாஸ்ட்ல பார்த்திருக்கலாம். ராஷ்டிரபதி பவன்ல அங்க நான் அமர்ந்திருக்கும் ஒரு நொடியும் என் மனசுல கேப்டன் மட்டும்தான் இருந்தார், வேற யாரும் இல்லை. ஏன்னா அந்த இடத்தில் கேப்டன் இருந்து அந்த உயரிய விருதை வாங்கியிருந்தா அது ஒட்டுமொத்த கேப்டன் மீது அன்பு வைத்த நல்ல உள்ளங்களுக்கும், தமிழர்களுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமையா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு கேப்டன் நம்ம கூட இல்லை. அதனால மிகப்பெரிய வலியோட தான் அந்த விருதை நான் வாங்கினேன். ஆனா பிரசிடென்ட் கிட்ட அந்த அவார்டை வாங்கின அடுத்த நிமிஷமே அதை நான் கேப்டனுக்கு சமர்ப்பித்து விட்டேன். அந்த ஸ்டேஜிலேயே அதை நான் கேப்டனுக்கு சமர்ப்பிச்சுட்டேன். அதனால நிச்சயமாக விண்ணுலகில் இருந்து தெய்வமாக நம்ம அத்தனை பேரையும் கேப்டன் ஆசீர்வதிச்சுட்டு இருக்காரு. இந்த புகழ், இந்த விருது எல்லாமே கேப்டனுக்கு தான், கேப்டனுக்கு தான், கேப்டனுக்கு தான். வேற எதுவுமே நான் சொல்றதுக்கு இல்ல. நீங்க வேற எதுவும் கேட்கணும்னா கேளுங்க. ரொம்ப மனசு கஷ்டம். என்னால அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அந்த வலி என்னன்றது என் கூட அங்க அரங்கத்தில் உட்கார்ந்து இருந்தவர்களுக்கும், தொலைக்காட்சியிலே பார்த்த மக்களுக்கும், கழகத்தினருக்கும் தான் அந்த வலி தெரியும். பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் தான், எல்லாருமே அந்த வலியை நம்ம உணர்ந்திருக்கிறோம். இதே கேப்டன் அங்க இருந்திருந்தா கதர் வெட்டி, கதர் சட்டை போட்டு, நெத்தி நிறைய திருநூறு வச்சு தமிழர்களின் பண்பாட்டை அங்க நிலைநாட்டி அந்த பெருமைக்குரிய விருதை அவர் கையில வாங்கியிருந்தா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரமா இருந்திருக்கும். ஆனால் காலம் தாழ்ந்து கிடைத்தாலும் அந்த விருதை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். அந்த விருதை வழங்கிய மத்திய அரசுக்கு மீண்டும் நன்றிகளை சொல்றேன். அது மட்டும் இல்லை, அதற்கு பிறகு நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வீட்டில் விருந்து கொடுத்தாங்க. விருது பெற்ற பிறகு விருந்து மிகப்பெரிய அளவுல அனைத்து விருது பெற்றவர்களையும் அழைத்து சென்று ஒரு விருந்து கொடுத்தாங்க. அமித்ஷா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்றேன். அப்புறம் அடுத்த நாள் ராஷ்டிரபதி பவன், அதே மாதிரி ஓல்ட் பிரைம் மினிஸ்டர் ஹவுஸ், அது மட்டும் இல்ல வார் மெமோரியல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதாவது ஏற்கனவே போர்க்களத்திலே உயிர் நீத்த நமது வீரர்களுக்கு அந்த இடம் சமர்ப்பிக்கின்ற அந்த வார் மெமோரியல் ஹால், இது எல்லாமே விருது பெற்றவர்களை அழைத்து சென்று நேரடியாக காமிச்சாங்க. அதுல நாங்களும் கலந்து கொண்டோம். அந்த பெருமை மிக்க அந்த தருணத்தை நான் கேப்டனை தான் அந்த நிமிஷத்துல நான் நினைச்சுக்கிட்டேன்.